ஆபிர்வாதத்தினாலையும் புதுபிர்வாதத்தினாலையும் வாழ்விர்வாதத்தினாலையும் உதய சுவாமியோட அனுபவத்தினாலையும் இந்த சுவாமிக்கு ஐயாயிரப்பிற்கு கும்பாபிஷேகம் ஆகி மல்லாபிஷேக வேதபாராயண வைபவம் வந்து லோகோத்திர முறையில் வந்து நடந்துருக்கு. இது இந்த சுவாமி உதாசத்துக்கு ஏற்றுக்காங்கிறதுக்கு உதாரணம் தெளிவா இந்த பாராயணத்தை வந்து இங்கே வந்து அனுகூல பாடம் பண்ணுறது பெரிய ஒரு அது புலஸ்வதி முன்னாடியே கிடச்சிருக்கு. இன்னும் பாக்கி இருந்ததை பூர்த்தி பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறாலையும் இந்த பாராயணம் 1942 ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குண்டத்தில் ரொம்ப வருஷமாக விடாமல் இந்த பாராயணத்துக்கு பல பேர் வந்திருக்கா. வந்தவாள் தான் அந்த ஐயாயிரத்துக்கு போகிறோம் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இது பண்ணிக்காக பூர்வாசம் பிரம்மச்சாரியாக இருக்கிறதா அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்திருக்கா. எங்கள் அப்பாவுக்கு பிரியமான பாத்திரம். எங்கள் அப்பாவோடைய பாராயணம் வருவேன் எல்லாரும் இருக்கிறேன். நீங்கள்லாம் பாராயணம் எடுத்துருக்கேன். இருந்தாலும் எங்கள் அப்பாவோட பாராயணம் குருநாதர் அது மாதிரி ஒரு சில பேருக்கு சரி சுரேஷ்குமார் இருக்கார். இந்த மாதிரி உள்ளவாக சொல்கிறேன். அவரோட பாராயணத்தில் என்ன விசேஷம்னா அவருக்கு நேத்திரம் அபாவம் எதிர்த்து கட்சியில் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டுருப்போம். கட்சியில் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஓரத்தில் இருக்கவாளாக இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கட்டும், யார் சொன்னாலும் எல்லா பொருளும் அவருக்கு கரெக்டாக தெரியும். யார் ரைட் நன்னா சொன்னால் யார் தப்பாக சொல்கிறா எல்லாம் தெரியும். நான் இந்த தப்பாக சொல்கிறத பற்றி அவர் கவனிக்க மாட்டேன். பேசாமல் கேட்டு இருக்கேன். நன்னா சொல்கிறான்னா கவனித்து இந்த இடத்துல இந்த பக்கம் கையை காமிச்சு இந்த இடத்துல யார் சொல்கிறா அந்த பையனை கூப்பிடுவோம் அப்படின்றோம். இது நடந்த சமாதானம் நானும் சொல்லலை. எங்கள் பக்கத்தில் இவர் இருக்க கும்பகோணத்தில் அதிபதி நடக்கும் போது அப்போ நடந்தது. அப்போ கூட்டத்தில் சொல்கிறான் அதில் யார் அப்படின்னா அவர் உறுதிமலை சொல்லுவார் பற்றி விஜய் சிவாவோட பையனோட மாதிரி சொன்னாங்க. கூப்பிட என்ன நல்லா சொல்கிறாங்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவர்கிட்ட ரொம்ப விசுவாசம். எங்கள் அப்பா கடைசி டயத்தில் பாராயணும் போது இவெல்லாம் வந்திருந்தான். அவர் ஈச்சரில் உட்காந்தே பாராயணம் பண்ண கேட்டுக்கிறவருடைய சூழ்நிலை இருந்தது. அப்படி ஒரு சவால் இருந்தாருக்கு. இருந்தாலும் வேதனை கொண்டு அந்த வருடம் மட்டும் கோவிலில் சுவாமி வீதிக்கு போகும்போது தான் பாராயணம். கோவிலில் பாக்கி நேரம்லாம் ஆத்திலே தான் பாராயணம் ஃபுல்லாகவே அவரை வச்சுன்னே பாராயணம் பண்ணணும்னு பண்ணிடுவோம். அது மாதிரி அவர் சுவாமி இவர் ஒரு ஏதோ விளையாட்டாக கேட்பார். அது எல்லாருக்கும் உள்ளது தான். ஏதோ செயின் ஏகாபுரம் தாசியில் பாராயணம் முடியுது. அது என்ன உண்டோ அதை மாதிரி பல மடங்கு உனக்கு சுவாமி ஐயாயிரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வந்ததை இவர் சொல்லி அப்படின்னா ஒரு விசுவாசமாக ரொம்ப நான் மெட்ராஸ் போனதுலேருந்து இதுவரையும் அவர்கிட்ட எனக்கும் இன்னொன்று ஒன்று சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த பாராயணத்துக்கு வந்து ஒரு நாள் இல்லாமல் 2 நாளைக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்க அனுபவிச்சு ரொம்ப பிரியமாக அவர் சொன்னால் ரொம்ப லோகோத்தரமாக பாராயணத்துக்கு குழந்தைகள்லாம் இருந்தால் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கிறோம். அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு जुष्टोदमो नादिर्दुरोने इवन्नो यज्ञमुपयाहि विद्वान् समझेगा सूर विद्वान् नमस्कार नहीं अपने दुनिया को ना वो बंदेला तुम बने पे இந்த பாராயணத்தில் அப்பா காலத்துலேருந்து இந்த பாராயணத்தில் வரணுங்கிறது ஒரு பாக்கியம். எனப்பாடி ரொம்ப விசுவாசமாக ஒவ்வொரு வித்வான்களும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இந்த பாராயணத்தை நடத்தி இது பண்ணிட்டுருக்கா. நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து இது பண்ணணும். எனக்கு பெரிய பாக்கியம் இந்த கட்சியில் வந்து கலந்துட்டு இந்த பஞ்சநதீஸ்வரர் சன்னதியில் பாராயணம் பண்ணுறதுக்கு யதாவகாசம் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ சொல்லியிருப்பேன். ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இப்போ தான் யோஜனை பண்ணுறேன். நம்மளையும் 1 மாதம் பாராயணம் கொடுத்தா ஒரு பாராயணத்துக்கு வந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு கவலை இல்லை பாராயணம். எனக்கு தெரிஞ்ச அவர் நடேசகர் சொல்லுவேன். உத்தராயணத்தில் ஒரு கிரம பாராயணம், தட்சிணாயத்தில் ஒரு கிரம பாராயணம் பண்ணணும். எதுக்கு மாமா பன்னெண்டுத்தில் ஒன்று பண்ணால் போராதான்னு. இல்லை பதங்களாம் பிரம்சம் போக அதுமாதிரி இந்த பாராயணம் எது பிரம்சம்னு அந்த சரளமாக எல்லாருமே சொல்கிறோம். அதோட பாராயணம் பண்ணுறது பெரிய அப்பாவோட ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி நடத்த முடியாது. உலகத்துமாக இருந்தது. ஒரு கணப்பாராயணத்துக்கும் 24 பேர் இருந்தாலும் சோபிக்கும். ஒவ்வொருத்தரும் 20 பேர் சௌகமாக என்னையோ இது பண்ணி வச்சு நீ வந்து கூப்பிட்டு என்னையும் பூஜிச்சு
வருது. எனக்கு ஒரு பலப்பிராப்தி பெரிய சுவாமி தரிசனம் கிடைச்சது. சந்தோஷம். கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சு